ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 3 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் முன்னாடி. பேக்கில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ 8 இன்ச் ஹாஃப் இது மெஷர்மெண்ட் இந்த 8. ஸோ ஓவரால் வந்து 16 இன்ச் வரும். ஸோ நான் வித்து வந்து 7 ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துக்கோங்க காலருக்குன்ட்டு 7 இன்ச் வித் அண்ட் 20 இன்ச் ஹைட்டில் நான் எடுத்திருக்கேன். அதை உங்கள் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஹாஃப் நெக் டிஸ்டன்ஸ் வந்து 8 பார்த்தோம். 8 இன்ச்சஸ் அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பாதி நான் எடுத்துக்கிறேன் 4 இன்ச். 4 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கீழேருந்து நம்ம ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச் மார்க் பண்ணதையும் அந்த 4 இன்ச் மார்க் பண்ணதையும். ஸோ 8 இன்ச் மார்க் பண்ணல ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து பக்கத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம 1 இன்ச் 4லேருந்து 1 இன்ச் கொண்டு வந்த பாயிண்ட் வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்துலேயே வந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அது வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸு காலர் பீஸு. இப்போ இந்த 1/4 இன்ச் நம்ம ஸ்விங் அலவன்ஸ் விட்டோம்ல அதில் வந்து நம்ம தைச்சிக்கலாம். ஸோ துணியை வந்து நல்ல பக்கம் உள்ளே வச்சு ரா சைடு வந்து நீங்கள் தைச்சிக்கோங்க. ஸோ 2 சைடு அதேமாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. தைச்சிட்டு வந்து கிளாத்தை திருப்புங்க. ஸோ நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறேன் திருப்புறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கார்னரில் வந்து ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி. இப்போ நீங்கள் திருப்பிட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி குத்துனீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் வரும். ஸோ 2 சைடு அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட் வந்து நான் நாட்ச் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேக் நெக்கோட மிட் பாயிண்ட்டு காலரோட மிட் பாயிண்ட்டும் 2 சேர்த்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ பின் பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு தைச்சி கொண்டு வாங்க 2 சைடுமே. ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு தைச்சிட்டு அப்புறம் ரைட் சைடு எனி சைடு நெக்கோட மிட் பாயிண்ட்லேருந்து தைச்சி முன்னாடி கொண்டு வாங்க. ஸோ இந்த மார்க் பண்ண முன்னாடி அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தைச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ரா எட்ஜஸ்க்காக நான் க்ராஸ் பீஸ் நான் ஒரு இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே தைச்சிக்கலாம். கார்னரில் மடிச்சுட்டு நீங்கள் இந்த பீஸ் மேலே ஒரு 1/4 இன்ச் வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ வந்து அதை அப்படியே மடித்து பின்பக்கமாக வச்சு ஃபோல்ட் பண்ணி அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து ரா எட்ஜஸ் எல்லாம் கன்சீல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு நெக்கு வந்து தெரிகிற பார்ட் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் எப்படி அந்த 2 இன்ச் 3 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணாலும் அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம பெரிய ஹைட் உங்களோட டாப்போட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. வித்து வந்து 5 to ஒரு 7 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வச்சு பார்த்துங்க நெக்கு ஷோல்டர் எல்லாம் கவர் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வித்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து 5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஒரு 2 இன்ச் எடுத்துக்கலாம்.
ஹைட்டு வந்து ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் ஹைட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 14 to 15 இன்ச் ஹைட் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்கை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அப்படியே முன்னாடி வர நெக்கு. ஸோ நான் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக் பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. முன்னாடியும் வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சைடுமே தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கிளாத்தை ப்ளேஸ் பண்ணி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோல்ட் பண்ணுற இடத்த வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்பாக அந்த இது வரும். ஸோ அயன் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணால் உங்களுக்கு காலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே இருக்க பீஸ் எனக்கு ஏற்கனவே கன்சீல் ஆனதுனால நான் இது பண்ணல. இல்லைனா ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. தைக்கிறதுக்கு பதில் நீங்கள் வந்து தைக்கக்கூடாது, அந்த எம்மிங் பண்ணி விட்டுக்கணும் உள்ள. ஸோ நான் கீழேயும் வந்து மடித்து தைச்சிட்டேன். சைட்ஸும் வந்து நம்ம தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டாட் பிடிச்சிடலாம். ஸோ கீழே 1 இன்ச் விட்டோம்ல, அதில் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ டாட்டுக்கு நான் நேராக தைச்சிட்டு சைட்லேயும் தைச்சிடுங்க. ஸோ நேராக அந்த நேர்கோட்டில் தைச்சாச்சு. இப்போது அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண லைன்லேருந்து அப்படியே தைச்சிக்கோங்க. ட்ரையாங்கிள் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் தைச்சிடுங்க. ஸோ ஃப்ரண்ட் டாட்டும் முடிஞ்சாச்சு. ஸோ நான் எல்லாமே வந்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்லீவ்ஸ் வந்து சிம்பிள் பேட்டர்ன் தான், அதுவும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நெக்கு வந்து நான் ஃபுல்லாக கன்சீல் பண்ணியாச்சு. ஸோ ரா எட்ஜஸ் எங்கேயுமே தெரியாது உங்களுக்கு. நான் எம்மிங்கும் கொடுத்துட்டேன், உள்ளே எம் பண்ணிட்டேன். ஸோ வெளியிலையும் உங்களுக்கு அந்த லைன் தெரியாது, மேலேயும் பார்க்குறதுக்கு. தையல் போட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல சைட்ஸ் தைச்சிட்டு நான் ஓவர்லாக்கும் போட்டேன் நான். ஸோ உங்களுக்கு ஆல் ஓவர் பார்க்கறதுக்கு வந்து எங்கேயுமே வந்து இந்த தேவையில்லாத நூல் எதுவுமே வராது, பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். பட்டன்ஸ் மட்டும் தான் வைக்கணும். ஸோ ஃபேன்சி எப்படி பட்டன் வைக்கிறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த டாப்புக்கு வந்து 3D எஃபெக்ட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ கம்மிங் வீடியோஸில் நீங்கள் அந்த ஒர்க்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காத பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. தேங்க்யூ.